Hello friends, welcome to VRS Learning. இன்னைக்கு நம்ம சேனல்ல 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் லெசன் 4 work energy and power. இந்த லெசன்ல இருந்து இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். அதாவது 2 marks, 3 marks, 5 marks, numerical problems இது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2 marks, 3 marks, 5 marks. வாங்க இப்போ 2 marks bookல எங்க இருக்கு மார்க் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பேஜ் நம்பர் 173 எனர்ஜி. இதுல இருந்து இது வரைக்கும் இதோட SI யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஆர் ஜூல். நியூட்டன் மீட்டர் எப்படி SI யூனிட்டா வந்துச்சு அப்படினா எனர்ஜியும் வர்க்கும் சேம். வர்க் அப்படினா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் அப்படினா நியூட்டன், டிஸ்டன்ஸ் அப்படினா மீட்டர். அப்படிதான் நியூட்டன் மீட்டர் வந்துச்சு. எனர்ஜிக்கு வந்து நம்ம நியூட்டன் மீட்டரும் போட்டுக்கலாம், ஜூலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन அதே பேஜில் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதுலேருந்து இது வரைக்கும் கைனடிக் எனர்ஜி, இதுலேருந்து இது வரைக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா 1/2 mv², பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா mgh. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 181 கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 182 நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 184 லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 190ல பவர். இதுலேருந்து இது வரைக்கும். இந்த ஈக்குவேஷன் SI யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் அப்படின்னு என்ன சொல்லியிருப்போம், ஜூல் சொல்லியிருக்கோமா. ஏன்னா எனர்ஜி ஒர்க் எல்லாமே ஒன்று தான், ஜூல். பர் டைம் அப்படின்னா பர் செகண்ட் அப்படின்னு வரும். அப்போ ஜூல் செகண்ட் இன்வர்ஸ் அப்படி நம்ம யூனிட் எழுதிக்கலாம். இல்லை ஒர்க் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் பர் டைம்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோர்ஸ் அப்படின்னா நியூட்டன், டிஸ்டன்ஸ்னால் மீட்டர் பர் செகண்ட். அப்போ நியூட்டன் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு கூட எழுதிக்கலாம். சேம் பேஜில் ஆவரேஜ் பவர். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 191ல் இன்ஸ்டன்டேனியஸ் பவர். இதுலேருந்து இது வரைக்கும். சேம் பேஜில் யூனிட் ஆஃப் பவர். இதுலேருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 193ல் எலாஸ்டிக் கொலிஷன். இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் அதே பேஜில் இன் எலாஸ்டிக் கொலிஷன். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு சேம் பேஜில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலாஸ்டிக் கொலிஷன் அண்ட் இன் எலாஸ்டிக் கொலிஷன். இந்த 4 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 200ல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 2 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 3 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 170ல் ஒர்க் டன் பை அ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ். இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 172ல் ஒர்க் டன் பை அ வேரியபிள் ஃபோர்ஸ். இதிலிருந்து இந்த டயக்ராம் வரைக்கும். பேஜ் நம்பர் 175ல் ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 182ல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இந்த பாக்ஸ் ஃபுல்லாக. பேஜ் நம்பர் 192ல் ரிலேஷன் பிட்வீன் பவர் அண்ட் வெலாசிட்டி. இதிலிருந்து இது வரைக்கும். பேஜ் நம்பர் 176ல் டைப்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதிலிருந்து இது வரைக்கும். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிட்டு அது கீழே எழுதிக்கோங்க. அதோட ஃபார்முலா வந்து U = mgh. M ஃபார் மாஸ், G ஃபார் அக்சலரேஷன், H ஃபார் ஹைட். செகண்ட் பாயிண்ட் வந்து எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா U = 1/2 kx². K அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட், X அப்படின்னா டிஸ்டன்ஸ். தேர்டாக வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதோட ஃபார்முலா வந்து U = 1/4πε0 Q1 Q2/r². Q1 Q2 அப்படின்னா சார்ஜ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ், R அப்படின்னா டிஸ்டன்ஸ். இப்போ நான் சொன்ன அந்த ஃபார்முலாவை அந்த பாயிண்ட் எழுதிட்டு கீழே எழுதிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ 3 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 174ல் ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம். இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும். பேஜ் நம்பர் 183ல் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இதிலிருந்து நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும்.
பேஜ் நம்பர் 187ல் மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள் இதிலிருந்து பேஜ் நம்பர் 190ல் இது வரைக்கும் பேஜ் நம்பர் 194ல் எலாஸ்டிக் கொலிஷன்ஸ் இன் ஒன் டைமென்ஷன் இதிலிருந்து பேஜ் நம்பர் 198ல் இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ 5 மார்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 169ல் எக்ஸாம்பிள் 4.1, பேஜ் நம்பர் 175ல் எக்ஸாம்பிள் 4.7, பேஜ் நம்பர் 180ல் எக்ஸாம்பிள் 4.9, பேஜ் நம்பர் 184ல் எக்ஸாம்பிள் 4.13, பேஜ் நம்பர் 190ல் எக்ஸாம்பிள் 4.17, பேஜ் நம்பர் 191ல் எக்ஸாம்பிள் 4.18, பேஜ் நம்பர் 192ல் எக்ஸாம்பிள் 4.19, பேஜ் நம்பர் 198ல் எக்ஸாம்பிள் 4.20, பேஜ் நம்பர் 200ல் எக்ஸாம்பிள் 4.22. அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சம்ஸுமே பார்த்துக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்ட் சம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் 4th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் 5th லெசனில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.